ஹாய், நான் ஷர்மிளா ரியா டிராப்பிங் ஸ்டுடியோலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங். இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பட் நம்ம ஒரு ப்ரீ ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டிஃபாக வந்து வச்சு அயர்ன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம நார்மல் சாரீ வந்து பட்டு சாரீ நம்ம வந்து அயர்ன் பண்ணுற மாதிரி நல்லா இழுத்து வச்சு நம்ம அயர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது வந்து அப்படி கம்ஃபர்டபுளாக அயர்ன் பண்ண முடியாது. ரொம்ப சாஃப்டாக தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அயர்ன் பாக்ஸ் ஹீட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் சில்க் சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையில் வச்சு பண்ணுவோம், மேக்ஸிமமில் வச்சு நம்ம வந்து அயர்ன் பண்ணுவோம். பட் இந்த டைப் சில்க் சாரீ பார்த்திங்கன்னா நம்ம சில்கில் வச்சு பண்ணுறது தான் நம்மளுக்கு சேஃப்டி. இல்லைன்னா நம்ம ஹீட் ப்ரொடக்டர் வச்சு நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். பல்லு பிளேட் நம்ம ஆஸ் யூஷுவல் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு டைம் அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் இருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அயர்ன் பண்ணணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன். இப்போ நம்மளுக்கு வந்து சைடில் ஃபுல்லாக கவர் ஆகணும், ப்ளீட்ஸும் நிறைய இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணாலும் இப்போ நின்னாலும் குமிஞ்சாலும் நவர்ந்தாலும் நமக்கு சைடு ஃபுல்லாக கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கம்பல்சரி ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய மெஷர்மெண்ட் டேப் வச்சுட்டு எனக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அந்த அளவு வந்து நான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அயர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கடுத்த செக்ஷன் நம்ம அயர்ன் பண்ணுறப்போ ஒரு ஹேண்டால் வந்து ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பெக் வச்சு அப்படியே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாரியோட சென்டர் ப்ளீட் மோர் தென் ஒரு 7 ப்ளீட் எடுக்கிறப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லைங்களா? ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ணுற டைப்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ப்ளீட்காக நான் வந்து குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். இது அப்படியே வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு டேபிளில் ஒரு சைடில் ஒரு பெக் வச்சு செட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த சாரியோட பாட்டம் போர்ஷனில் ஒவ்வொரு லேயராக, அதாவது ஒவ்வொரு ப்ளீட்டு எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது அப்படியே அரேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ அந்த இடத்துல ஒரு பெக் வச்சு செட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து சென்டர் ப்ளீட் நம்ம அப்படியே செட் பண்ணணும். ஒரு 1 cm வந்து ஸ்பேஸ் விட்டு நல்லா ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு இடைவேளை இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஒரு 1 cm இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிளோட எட்ஜு வரைக்கும் ப்ளீட்ஸ் வந்து ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் சாரியோட பாட்டம் போர்ஷன் வரைக்கும் நம்ம வந்து பண்ணி நம்ம வந்து அயர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து முடிச்சிட்டோம்னாவே நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங். நம்ம அப்படியே வந்து பேக் பண்ணி ஒரு பாலிபேக்கில் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சாஃப்ட் சில்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து கலையாது. இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அப்படியே வைக்கிறது காட்டிலும் நம்ம ஒரு பாலிபேக் பேக் பண்ணி நம்ம வைக்கிறப்போ ப்ளீட்ஸ் வந்து இந்த சாரீ பொறுத்தளவுக்கு ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டைப் சாரீ பொறுத்தளவுக்கு ரொம்பவே பொறுமையாக மெதுவாக தான் பண்ணணும். ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டிங் எல்லாமே வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.